அனைவருக்கும் வணக்கம். கெட்டுப்போன கேசரியை விஜய் ரசிகர்கள் உண்பதற்காக இன்று திரண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கெட்டுப்போன கேசரியை சுவைக்க போயிருக்கானுங்க. அதே வேளையில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பாலநில்லம் சிபிஐ அலுவலகம் அங்கே நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இன்றைக்கி அங்கே போகலாம், அங்கே போய் கலந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் போல் அங்கே போகலான் இருக்கேன். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று நினைக்கும் நல்லுள்ளங்கள் அங்கே வாங்க. வர விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெசேஜை போட்டு விடுங்க. அதோடைய லிங்க் நம்ம வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜை போடுங்க. நம்ம எல்லாரும் அங்கே சந்திப்போம். படிப்புக்காக ஒரு பக்கம் போராட்டம், இங்கே படம் பார்க்கறதுக்காக FDFSக்காக போராடிக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள் இன்னொரு பக்கம். எந்த பக்கம் நிற்கணும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நாட்டுக்காகவா, நடிப்புக்காகவா, படிப்புக்காகவா, படத்திற்காகவா, முடிவு பண்ணிக்கோங்க. பாலநில்லம், டி நகர், சென்னை வரவங்க வந்துடுங்க. சரி, இப்போ அந்த சனநாயகன் படத்துக்குள்ளே போவோம். அந்த சனநாயகன் படத்துடைய இன்ட்ரோ கிளிப்பெல்லாம் வெளியே விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த டைட்டில்லாம் வரும் இல்லையா, அதில் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்னு வந்துருச்சான். அப்புறம் அந்த டைட்டில் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சார் இல்லையா சட்டமன்றத்தில், அதை ஆட் பண்ணியிருக்கானுங்க. இந்த சீனு அப்போது சபாநாயகர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த சீன் வைக்கட்டுமா, அங்கே எதிரில் யாருமே இல்லை, இப்படி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு வச்சார் தெரியுமா. நான் ஒரு ஆக்ஷன் பண்ணட்டுமா, சபாநாயகர் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே இப்படி வச்சார் இல்லையா. அதுக்கு காரணம் படம் ஷூட்டிங் நடந்திருக்கு. சட்டமன்றத்துக்குள்ளே படம் ஷூட்டிங் நடக்குதுன்னு எதிர்கட்சி தலைவர் சொன்னார், ஞாபகம் இருக்கா வெளியே அது உண்மைதாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டாக்க இது லைட்டு செட்டெல்லாம் உள்ளே குத்தாட்டம் போட ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே படம் ஷூட்டிங் தான் நடந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், கரூர்லேயும் படம் ஷூட்டிங்கு, இங்கேயும் படம் ஷூட்டிங்கு, எல்லாம் படம் ஷூட்டிங், சட்டமன்றத்துக்குள்ளேயுமே படம் ஷூட்டிங்கு. இதை சீனில் வச்சுருக்காங்க. ஷூ அதுக்கு தான் பண்ணியிருக்காருங்க, இப்படி வச்சுருக்காரு பாருங்கள். யார் தெரியுமா, அந்த எலிவேஷன் கொடுக்கறதுக்கு தான். தேட்டருக்குள்ள அணில் குஞ்சுகள் ஆரவாரம் பண்ணி கத்தணும் இல்லையா, தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு தான். கொஞ்சம் கூட கருணைன்னு ஒன்று கிடையாது போல இருக்குங்க இவனுங்களுக்கு. கரூரில் 41 பேர் இறந்தப்போ என்னென்னா மலேசியாவில் போய் குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ என்னென்னா டெல்லியில் மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிற இதே தருணத்தில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் போய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட எம்பத்தி, அக்கறை, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, இதுமாரிப்பட்ட வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்னன்னே தெரியாது போல இருக்கு இவங்களுக்கெல்லாம். கொண்டாடுறானுங்க கடந்து, ஒருத்தனும் வரானே திருத்திட போகிறானே அப்படின்னு அந்த பாட்டு வருது. இங்கே என்னத்தை இவர் திருத்தினாரு, என்னத்தை, அது படத்தில் தான் அது இருக்கும் போல். ஒருத்தனும் வரானே திருத்திட போகிறானே. நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடுறாங்க, போய் திருத்த வேண்டியதானே, அதுதானே முக்கியம். படத்தில் லைன் இருந்தால் மட்டும் போதுமா, போய் திருத்தணும்ல. அப்போது எல்லாம் நாடகம், வேஷம். நம்ம தப்பாக பேசிக்கிட்டு இருக்கோங்க. அவங்க சினிமா இன்னைக்கு தேட்டர் எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையில் போயிருக்காங்க. கவர்மெண்ட் வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணி போயிருக்காங்கங்க, பொறுப்போடு இருக்காங்கங்க. கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்பட்டு போயிருக்காங்க. பாருங்கள், சினிமா நடிகரை பார்க்க போய் செத்து போனால், சினிமா கூட்டங்களில், சினிமா நிகழ்ச்சிகளில் பங்கேற்று செத்து போனால் கவர்மெண்ட் வேலை. ஆனால் படித்து உழைச்சி கஷ்டப்பட்டு அதுக்காகனே ராவும் பகலும் படிக்கிறவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடையாது. அது மாதிரி நீட்டு கஷ்டப்பட்டு இப்போ என்ன தான் படித்தாலும், எவ்வளோ தான் திறமை இருந்தாலும், பணம் இல்லை, கோச்சிங் கிளாஸுக்கெலாம் போகிற அளவுக்கு வசதி இல்லை, இதுக்கெல்லாம் சரியாக ப்ரிப்பேர் பண்ண முடியாத மாணவர்களால் டாக்டர் ஆகவே முடியாது. அப்படியே மீறி ப்ரிப்பேர் பண்ணாலும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடும். டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க, கவர்மெண்ட் வேலை வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அவங்க நினச்ச விஷயத்தை அடைய முடியாத ஒரு நிலை இந்த நாட்டில். ஆனால் சினிமா படம் பார்க்க போகிறவனுங்க, சினிமா நடிகரை பார்க்க போகிறவனுங்க, இவனுங்கெல்லாம் செத்து போனால் கவர்மெண்ட் வேலை, 50 லட்ச ரூபா பணம். என்ன வாழ்க்கடா, ஐயோ என்ன நாடு, நாட்டு மக்கள், கவர்மெண்ட்டு, என்ன கருமண்டா இது டேய், என்ன கருமண்டா இது. இதில் வேற முதல்வரின் காலை உணவு திட்டம் இருக்குது பாருங்கள், அதை பேரை மாற்றிட்டாங்க. அதுக்கு காமராஜர் காலை உணவு திட்டமா, அதுக்கு பேரை மாற்றிட்டாங்களாம். கிக்கி பிக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க காங்கிரஸ்காரங்கள்லாம். காமராஜருடைய பேரை வச்சுட்டாங்க, சூப்பர். இவங்களுக்கு அப்போ இன்செக்யூரிட்டி என்னன்னு பாருங்கள். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தானே அது. அப்போ முதலமைச்சர் அப்படின்ற பேரை பார்த்தாலே கோவம் வருதுன்னா, அப்போ முதலமைச்சர்னாலே ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்றது தானே அதோடைய பொருள். அப்போது இவங்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க, முதலமைச்சர் அப்படின்ற பேரை பார்த்தா கோவம் வருது, அப்போ ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது, அந்த எண்ணம் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி நான் முதல்வன் திட்டத்தோட பேரை மாற்றினாங்கல்ல, நான் முதல்வன் சொன்னாலே இப்போ ஸ்டாலின் அவர்களை தோணுது போல இருக்குது இவங்களுக்குலாம். முதல்வன், முதலமைச்சர் அப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டால்
ஸ்டாலின் அவர்கள் தான் அவங்களோட மைண்டுக்குள்ளே வரார் போல். அதனால தான் பயந்தடிச்சு அதை பேரெல்லாம் மாற்றுறாங்க. இவ்வளோ பயத்தை உள்ளுக்க வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாம் செயல்படுறாங்க போல். சரி, இந்த பேரை காமராஜர் காலை உணவு திட்டம்னு வச்சுட்டாங்களாம். ரொம்ப பெருமைப்படுறாங்க காங்கிரஸ்காரனுங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் பார்க்க போகிற இடத்துல காமராஜர் அவர்களுடைய பேனரை கிழிச்சு தூக்கி தூர எறிஞ்சிட்டு ஜனநாயகன் போஸ்டர் ஒட்டி வச்சுருக்கானுங்க. காமராஜர் போஸ்டரை தள்ளி விட்டுட்டானுங்க, கீழே தள்ளி விட்டானுங்க. அவரு கொள்கை தலைவர், ஐயோ டிவிகேவுடைய கொள்கை தலைவரை கீழே தள்ளி விட்டுட்டு ஜனநாயகன் பேனர், ஜனநாயகன் போஸ்டர். சூப்பராக இருக்குல்ல மாற்றம். இதுக்கு காங்கிரஸ்காரனுங்க கொந்தளிக்க வேண்டியதானே? ஐயா என்னையா இது, காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் ஐயாவுடைய பேரை வச்ச இதே நேரத்தில் உங்கள் ரசிகர்கள் இப்படி பண்ணுறாங்க, அதை கண்டிங்கய்யா கொள்கை தலைவர்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு கேட்கலாம்ல. காங்கிரஸ்காரங்க கேட்க மாட்டாங்க. ராகுல் காந்திக்கு அங்கே மூக்கில் 3 தையல் போட்டு உடஞ்சி மூக்கில் இருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கே எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாணிக்கம் தாக்கூர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், எங்களை தொட்டா நாங்கள் சும்மா விட மாட்டோம், எங்களை தொட்டா நாங்கள் திருப்பி அடிப்போம், சும்மா விட மாட்டோம் அப்படின்னாரு. இங்கே தொட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே ராகுல் காந்தியை போட்டு அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. வாயை திறந்த மாதிரி தெரியல. இங்கே காமராஜர் புகைப்படத்தை தள்ளி விட்டு அதுக்கு மேலே ஜனநாயகன் போஸ்டர் ஓட்டுறாங்க. நோ ரெஸ்பான்ஸ். நீங்கள் பாருங்கள், இந்த ஜனநாயகன் படம் இந்த லீக்டு சீன் வந்துச்சு பாருங்கள், அதை கசிய விட்டதே இவங்க தான். மக்கள்கிட்ட அனுதாபம் தேடினாங்க அதை வச்சு. இங்கே பாருங்கள் எங்கள் படம் லீக் ஆகிட்டா, ஐயோ கஷ்டப்பட்டு உழைச்சது எத்தனை பேரோடைய உழைப்பு தெரியுமான்னு வச்சானுங்க. அந்த அனுதாபமும் ஒர்க் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த எடிட்டர் இருக்கார்ல, அந்த படத்தோட எடிட்டர், அவரை கைது பண்ணினாங்க. அப்புறம் இப்போ ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த எடிட்டரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தணிக்கை சான்றிதழ் கிடைக்கலன்னு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தணிக்கை சான்றிதழும் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ப்ரொடியூசருக்கு தமிழ்நாட்டின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்ற அந்த அரசு பதவியை கொடுத்துருக்காங்க, அமைச்சருக்கு நிகரான அந்த பதவி, அதையும் கொடுத்துருக்காங்க. கடைசியில் இப்போது தணிக்கை சான்றிதழும் கிடச்சிருச்சு. எல்லாம் எப்படி கரெக்டாக நடந்துச்சு, எப்படி இந்த ஃபார்மேட்டை பாருங்கள், அப்படியே கரெக்டாக நடந்திருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் பார்க்க பக்கா பிளான்டு மாதிரி தான் இருக்குது. இப்போ திரைப்படம் வெளியே வந்தாச்சு, அவ்வளோதான். இப்போவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த திரைப்படம் வெளியே வந்ததுனால இந்த திமுக வந்து ஏதோ பண்ணி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு, திமுக தான் இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்ட்டு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இந்த போராட்டத்தை திசை திருப்புறதுக்காக இவனுங்க படம் இப்போ கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறானுங்களோ அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா போராட்டம் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணி இதை டைவர்ட் பண்ணலாம், தமிழ்நாட்டு இளைஞர்களை எல்லாம் இந்த போராட்டங்களுக்கு போக விடாமல் தடுத்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், தேட்டருக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ நாள் சென்சார் கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்கு இப்போ மட்டும் எப்படி கிடச்சிது? இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் போராடக்கூடிய மாணவர்களை காவல்துறை அடித்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணுறப்போ பேட்ஜ் இல்லாமல் இருக்காங்க. பேட்ஜ் இல்லை, மாணவர்கள்லாம் காரி துப்புறாங்க. அதில் ஒரு இளைஞர் காரி துப்புறது ஸ்பெஷலாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக துப்புறாப்புல பாருங்க. உங்ககிட்ட பேட்ச் இல்லாம எங்களை அரெஸ்ட் பண்றாங்க, அது எந்த இடத்துலயும் புரியவே மாட்டேங்குது. அவங்கள கேளு, ஐயா பேட்ச் போடுறாங்க சார், பேட்ச் போடாம வந்து அரெஸ்ட் பண்றாங்க சார். ரவுடியா போலீஸ் சார், அவனுங்க ரவுடியா போலீஸ், பேட்ச் இல்ல போலீஸ் வர யூனிஃபார்ம் வர. இப்படிப்பட்ட கேவலம் தேவையா தமிழ்நாட்டு காவல்துறைக்கு? இல்லை அங்கே வந்தவங்க காவல்துறையினர் தானா, இல்லை ரவுடி பயல்களா, என்னன்னு தெரியல, இல்லை கூலிப்படையா, எந்த கர்மம் முடிச்சவனுக்கு வந்தானுங்கன்னு தெரியல. பேட்ஜ் இல்லாமல் வந்தாக்க அவனுங்க கூலிப்படை தான். பேட்ஜோட வந்தால் தான் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க அதிகாரிகள், வேலை செய்கிறவங்க, போலீஸ்காரங்கன்னு பார்க்க முடியும். இல்லைனா கூலிப்படை தான். இந்த கூலிப்படையை இறக்கி விட்டது யார்? போலீஸா இல்லை கூலிப்படையா? காவல்துறையா இல்லைனா ஏவல் துறையா? இல்லை தாவேக்காவுக்கு கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸா? தாவேக்கா கட்சிக்காரங்களா? கட்சி தான் சம்பளம் கொடுக்குதா காவல்துறைக்கு? இப்படி பேட்ஜ் இல்லாமல் வந்து நிற்கிறாங்க. நம்ம காவல்துறை எப்படியெல்லாம் செயல்படுது பாருங்கள். இப்போ இப்படியெல்லாம் செயல்பட்டுருக்காங்க. பேட்ஜ் இல்லாமல் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க, போராடக்கூடிய மாணவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, போராடுறதுக்கு முன்னாடியே கைது பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய காமராஜர் பல்கலைக்கழகத்தில் காவல்துறையினர் உள்ளார புகுந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் போராடிடக்கூடாதுன்றதுக்காக வகுப்பறையிலேயே வச்சு கைது பண்ணியிருக்காங்க. வகுப்பறையிலேயே. இது என்ன பாஜக ஆட்சியாக நடக்குது? RSS காவல்துறையாது? காவல்துறையுடைய லட்சணத்தை பாருங்கள். போராடக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கைது பண்ணுறாங்க. இதில் வேறு ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்கால்லாம் பேசுகிறானுங்க தாவேக்காரங்க. ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்கால் இருக்குது, போராடுறதுக்கெலாம் அனுமதி கேட்கணும் தெரியுமா, அதை போய் படிங்கடா முதல்ல அப்படின்றானுங்க. ஆமாம், அனுமதி கேட்டுட்டா மட்டும் உடனே கொடுத்துருவாங்க. சரி, ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்கால்லாம் பேசக்கூடிய இதே தற்குறிகள்கிட்ட நம்ம திருப்பி கேட்குறோம், காவல்துறை எதுக்கு பேட்ஜ் போடலை? அது ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்கால் இல்லையா? அந்த ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்கால் எல்லாம் எதுக்கு ஃபாலோ பண்ணல காவல்துறை? நீங்கள் ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்கால் பார்க்கக்கூடிய அரசாங்கம் அப்படியே கரெக்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும் அப்படின்னா காவல்துறை பேட்ஜ் போட்டுட்டு வந்து கைது பண்ணணும்ல. ஏன் பேட்ஜ் போடல? காவல்துறையா இல்லை ரவுடியா? சரி, இன்னொரு பக்கம் ஒரு விஜய் ரசிகர்,
அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நீ நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தொலைநோக்கு பார்வையோட அதை பார்த்து அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு, ஒரு தீர்வு கொடுத்துருக்காரு. அந்த காணொலியை பாருங்க. நான் வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் சொல்றேன். கமலா தியேட்டர் ஓனர் விஷ்ணு சார் எல்லா படத்துக்கும் வந்துருவாரு. தளபதியோட மேக்ஸிமம் எல்லா ரீரிலீஸ் படத்துக்கும் வந்துருவாரு, நியூ ரிலீஸ் படம் எல்லாத்துக்கும் வருவாரு. ஆனா இந்த படத்துக்கு ஆபரேட்டரோட ரூம்ல தயவு செய்து அவர் பக்கத்திலே உட்காந்து ஜனங்க தளபதியோட ஃபேன்ஸ் கடைசி படம் ஒன் மோர் கேட்டாங்கன்னா, சாங்கா இருக்கட்டும் சீனா இருக்கட்டும், ஒன் மோர் கேட்டாங்கன்னா ப்ளே பண்ணி வந்து தயவு செய்து காட்டுங்க சார். இதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அவர் இந்த மனுஷனுக்கு படம் கிடையாது. அதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு ஆட்சி வரும், ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும். அதனால அவருடைய ஒன் லாஸ்ட் டைம் கண்டிப்பா எல்லாம் அழுதுகிட்டு தியேட்டரை விட்டு வெளியே போவாங்க. அதனால விஷ்ணு சார், நீங்க உங்க கமலா தியேட்டர்ல அவங்க எத்தனை வாட்டி ஒன் மோர் கேட்டாலும் மறக்காம நீங்க வந்து உட்காந்து நீங்களே போடுங்க. தயவு செய்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஜனங்களோட வந்து பார்க்கணும். ஒரு அதாவது ரசிகர்கள் ஒன்ஸ் மோர் கேட்டாங்க அப்படின்னா அதை திருப்பி போடணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. எப்படி பார்த்தீங்களா நாடு எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். டெல்லியில் காவல்துறை மாணவர்கள் மேலே தடியடி நடத்துகிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு பார்த்துங்க, செம்ம தீர்வுங்க, செம்ம தீர்வு. எப்படிரா இப்படிலாம் இருக்கீங்க நீங்கள் தற்குறிகளா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்கள்லேயே டிக்கெட் விலையெல்லாம் பயங்கரமாக விற்கிறாங்களாம். 800 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா அப்படின்லாம் விற்கிறாங்களாம். அந்த தேட்டர் உரிமையாளர்களே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கம்பெனியே வந்து அதிகமாக தான் விற்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம். அதனால் விரக்தியில் இருக்கானுங்க விஜய் ரசிகர்கள். பிளாக்ல விற்க முடியாதுல்ல, அதனால் விரக்தி அடைஞ்சிட்டானுங்க. இவங்களே அதிகமாக விற்றாக்க நம்ம எப்படி இன்னும் அதிகமாக விற்கிறது, ஐயோ அப்படின்ட்டு. நீங்கள் பாருங்கள், ஒரு தேட்டரில் போய் தாவைக்காரனுங்க சண்டை போடுறானுங்க, ஏன் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு. அந்த தேட்டர் உரிமையாளர் காரி துப்பிட்டார். இவ்வளோ நாள் எங்ககிட்ட 200 ரூபாய்க்கு வாங்கி வெளியில் 1000 ரூபாய்க்கு விற்ற பயலுக்கு தானே நீங்கள் இன்றைக்கி எங்ககிட்ட வந்து ரூல்ஸ் பேசுகிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. காரி துப்புறாங்க, கேவலப்படுறானுங்க தற்குறிகள். சிஎம் ஆபீஸ்னு கூப்பிட சொல்ல 300 ரூபாய்க்கு எவ்வளவு தருவீங்க? அப்புறம் உங்க கட்சியில இருந்து கூப்பிடு, எங்க இருந்து கூப்பிட்டாங்களோ கூப்பிடு. 300 ரூபாய்க்கு யார் விற்க சொன்னாங்க? 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் இருக்கா விற்கிறதுக்கு? ஆமா 300 யார் சொன்னாங்க? 300 ரூபாய்க்கு தான் எப்படி 300 ரூபாய்க்கு எப்படி டிக்கெட் ரேட் எப்படி? 390 ரூபாய். யார் சொன்னா 300 ரூபாய்? 300 ரூபாய் கிடையாது, 190 ரூபாயா? 190 ஒண்ணு புரிய மாட்டேங்குது. 190 ரூபாய் நீ கேளு, எல்லா ஜனங்களும் 190 ரூபாய் டிக்கெட் ஏன் 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க? 500 ரூபாய்க்கு நீங்க டிக்கெட் வாங்கிக்கிறீங்களா? நீங்க டிக்கெட் வாங்கிக்கிறீங்களா? 190 ரூபாய்க்கு நீங்களே டிக்கெட் வாங்கி 1000 வித்தவங்க தான். நான் எப்ப வாங்கிருக்கேன்? எனக்கு ரூல்ஸ் 190 ரூபாய் தான் டிக்கெட் ரேட். 300 ரூபாய்க்கு விற்க சொல்லி கம்பெனி சொல்றது கொடுக்குறோம். டிக்கெட் ரூல்ஸ் நம்ம 300 விற்க கூடாது. அதை ஏன் விற்க சொல்றீங்க? ரெசிட் பண்றதுலயே 300 நீ கேக்குறீங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் போயிட்டாரு. நாங்க பண்ண எல்லாத்தையும் கிடையாது. நீங்க என்ன அதை ஃபர்ஸ்ட் பண்றீங்க? நைட் நீங்க என்ன சொன்னீங்க? 9 மணிக்கு வாங்க தேட்டருக்கு. நீங்க நான் 8 மணில இருந்து வெயிட் பண்றேன். தொடர்ந்து டிக்கெட் வாங்கி எங்கிட்ட 100 ரூபாய் 200 வாங்கி 500 1000 வித்தவங்க தான். இன்னைக்கு வந்து 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் பண்றாங்க. அந்த 300 ரூபாய்க்கு ரூல்ஸ் கிடையாது. 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வித்தாங்க போன படத்துக்கு. இதே ஜனவரி மாசம் 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கம்பெனியில சொன்ன வரைக்கும் நாங்க விற்கிதான் ஆகணும்னா தமிழ்நாடு ஃபுல்லா யாரும் டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லுவீங்க. பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காங்க. கம்பெனியிலேருந்தே, அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனியிலேருந்தே அதிகமான விலை வச்சு தான் விற்க சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனியோடைய ஓனர் யாருன்னு தெரியும்ல, தமிழ்நாட்டுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 200 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்ற குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய உண்மைகளெல்லாம் உடச்சி விட்ருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த படமே ஒரு ஊழல் தான். ஊழலுக்கு எதிரானவர் படத்தில் சாட்டையை வச்செல்லாம் ஏதோ சொல்லட்டு வரான். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்லாம் என்னமோ பண்ணுவாராம். லஞ்சத்துக்கு எதிராக பேசுகிறாரு, ஊழலுக்கு எதிராக பேசுகிறாரு, என்னெல்லாமோ பண்ணுறாரு. ஆனால் படம் டிக்கெட் விற்கிறதுலே இவ்வளோ ஊழல். இப்போ விஜய் அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய சம்பளமும் ஊழல் பணமாக தானே இருக்க முடியும் இந்த படத்திற்கு. இவங்களே இவ்வளோ கரப்டடாக இருக்காங்க. இவனெல்லாம் இப்போ எதுக்கு அங்கே நிற்கிறானுங்கன்னு நினைக்கிறீங்க? படம் பார்க்குறதுக்காகவா? அங்கே இருக்கிற டிக்கெட்டெல்லாம் வாங்கி வெளியில் பிளாக்ல விற்கிறதுக்காக தான். அங்கே டிக்கெட் விலை அதிகமாக இருக்குன்ன உடனே ஷாக் ஆகிட்டானுங்க. ஐயோ என்ன இது அநியாயம் அக்கிரமம் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா அந்த அநியாயம் அக்கிரமம் வந்து தியேட்டர்லேயே அதிகமாக விற்கிறாங்களே அப்படின்னு தான். பின்னாடி முதுகில் குத்துனது யாருன்னு பார்த்தா இவங்க அண்ணனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி. என்ன முதுகில் குத்துனது நீயா கோபால் அப்படின்ற மாதிரி முழிக்கிறானுங்க. தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட சண்டைக்கு போகிறானுங்க. ஆனால் பாருங்க, யார் காரணமோ அவங்க கிட்ட போய் கேள்வி கேட்க மாட்டானுங்க, தியேட்டர்காரங்க கிட்ட போய் சண்டைக்கு போகிறானுங்க. தியேட்டர்காரங்க என்ன வேலை சொல்லியிருக்காங்களோ அதை விற்கிறதுக்கு பார்க்குறாங்க. முதல்ல அவங்க சொல்கிற விலைக்கு விற்கிறதே வந்து ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர் சொல்கிறாங்க. இங்கேயே ஊழல் நடந்திருக்கு. இதில் இவனுங்களுக்கு வேறு டிக்கெட் கொடுத்து இவனுங்க அடுத்தது பிளாக்ல விற்கிறதுக்கு நிற்கிறானுங்க. என்ன மாதிரியான ஊழல்? பிளாக் டிக்கெட் விற்று ஊழல்லையே ஊறிப்போன பசங்கள்லாம் லஞ்சத்துக்கு எதிரானவர்கள், ஊழலுக்கு எதிரானவர்கள், தூய சக்தி. வெக்கம் கெட்டவனுங்களா?
வெக்கம் கெட்டவனுங்களா? இப்படி ஒரு கேவலமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மாணவர்களுக்காக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அங்கே எவனையும் காணும். ஆனால் இந்த பக்கம் படம் பார்க்கறதுக்கு மக்கள் முண்டி அடிச்சுட்டு போகிறாங்க. ஆகவே மனசாட்சி உள்ள மக்கள் மாணவர்களுக்கு ஆதரவு கொடுங்க, இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுங்க, இந்த போராட்டங்களில் வந்து கலந்துக்கோங்க. இன்றைக்கி சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய பாலநிலம் சிபிஐ அலுவலகத்திற்கு வந்து உங்களுடைய ஆதரவுகளை இளைஞர்களுக்கு கொடுங்க. மறக்காமல் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு வந்து கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஆதரவு தெரிவிக்கலாம். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.